கான்கிரீட் சாலை, வாக்கிங் பாதை, பூங்காக்கள், ஏரிகளை சுத்தப்படுத்துறது, குளங்களை சுத்தப்படுத்துறதுன்னு மொத்த கோவைய ஸ்மார்ட்டா வச்சுக்கிட்டது அதிமுக ஆட்சி. அது நம்ம அண்ணனோட முயற்சி. இது இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எத்தனை மினி கிளினிக், 6 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. இப்படி மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுற ஒரே அரசியல்வாதி, ஒரே அமைச்சர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். சந்தனம் தான் மட்டும் மணக்காது, கூட இருக்கிற காத்தையும் கூட இருக்கிற மக்களையும் சேர்த்துதான் மணக்க வைக்கும். அப்படிதான் நம்ம அண்ணன் வேலுமணி அவர்களும். அவர் மட்டும் மக்களை பத்தி யோசிச்சு மக்களுக்காக வேலை பார்க்க மாட்டாரு. அவரோட மொத்த குடும்பத்தையும் மக்களுக்காகவே வேலை பார்க்க வைப்பாங்க. அண்ணா இல்லைன்னா வீட்டுல அண்ணி இருப்பாங்க. நீங்க போய் உங்க குறைய சொல்லலாம், உடனே உங்க குறைய தீர்த்து வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கூட மக்கள் கிட்ட எப்படி பழகணும், எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கிறவர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். கொரோனா காலத்துல அவங்க குடும்ப ட்ரஸ்டான நல்லறம் ட்ரஸ்ட் மூலமா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் நம்ம அண்ணா அன்பரசன் அவர்களும் எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த கோயம்புத்தூர்ல சோறு போட்டிருப்பாங்கன்னு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்லுங்க. ஏதோ சாப்பாடு போட்டாங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு உயிரையும் மதிச்சு அந்த உயிருக்கு உணவு போட்டு சிறந்த மருந்து கொடுத்து காப்பாத்தினார். சாப்பாடு எப்படி போட்டார் தெரியுமா? எவ்வளவு சுத்தமா செய்யணும்,